தனா, நீ என்னைக்குமே என்னோட புள்ளதாண்டா. அப்பாவுக்கு உன் மேல கோபம் வந்ததே இல்லை. ஆனா ஒரே ஒரு வருத்தம் இருக்கு. நான் உன் கல்யாணத்தை பத்தி என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா நீ என்னோட விருப்பம் இல்லாம உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காதல் கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. அது அது மட்டும்தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிக்கிறது நீதாம்மா. அப்பா உனக்கு பண்ண நினைச்சது எல்லாமே சரிதான்னு ஒரு நாள் உனக்கு புரிய வரும். ஆனா உனக்கு புரிய வரும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன்டா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தானா. என்னங்க, என்னோட ஆயுசுல பாதிய உன் கூட மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். என் கூட இருந்து எத்தனையோ கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நீ இந்த வாழ்க்கையில அனுபவிச்சிருக்க. இது அத்தனையுமே தாங்கிக்கிட்டு ஒத்த ஆளா நம்ம குடும்பத்தை நீ காப்பாத்திருக்க. இந்த குடும்பத்துக்குள்ளயும் குடும்பத்துக்கு வெளியிலையும் நான் எவ்வளவு சாதிச்சு ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நீ என் கூட ராணி மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டதுனால மட்டும்தான். அதோட மொத்த பெருமையும் ஒண்ணு மட்டும்தான் வந்து சேரும். இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க, இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு எதிரா வரும்னு யோசிக்கிறீங்களா? ஜானகி, நீ இப்போ பஞ்சாயத்தை பத்தி மட்டும் தயவு செஞ்சு பேசாத. நம்மள பத்தி மட்டும் பேசு. நான் இந்த வீட்டுல நல்ல ஒரு குடும்ப தலைவனாவும் வெளியில ஒரு நல்ல மனுஷனாவும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம் ஜானகி. ஆனா இன்னைக்கு என் மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. அந்த பழிய நீ நம்பலன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜானகி. என்னங்க, நீ இத பத்தியுமே கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்ன பேசுறேன்னு உனக்கு கண்டிப்பா புரியும் ஜானகி. ஐயோ, எனக்கு புரியலங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், போதும் ஜானகி. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் கேட்காத. சிவா, நீ என்னைக்குமே எந்த விஷயத்திலையுமே கோவப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் நிதானமா யோசனை பண்ணி நல்ல முடிவா எடுக்கணும். இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு அப்புறமா நம்ம குடும்பத்தோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீதான் பாத்துக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நீ ஒரு தூண் மாதிரி இருக்கணும். சிவா, இது நம்ம குடும்ப காப்பு, நம்ம அப்பாவோட காப்பு. நான் அப்பாவுக்கு அப்புறமா இந்த காப்பை போட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லணுங்கிறது நம்ம அம்மாவோட ஆசை. ஆனாலும் கடைசி வரைக்கும் அதை என்னால பண்ண முடியல. இன்னைக்கு நீ பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லும் போது இந்த இந்த காப்பை போட்டுட்டு தான் தீர்ப்பு சொல்லணும். அண்ணா, என்னண்ணா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
இப்ப என்னண்ணே ஆச்சு? அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்கண்ணே. இது நம்ம அம்மாவோட ஆசை. அந்த ஆசையை நீ கண்டிப்பா நிறைவேற்றணும். அண்ணே நீங்க எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கண்ணே? நீங்க நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையண்ணே. ஆனா ஆனா ஒண்ணு சொல்றேனே, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அத என்ன சொல்றது? ஆனா அது ரத்தத்தை விட சுத்தமானதுண்ணே அந்த பாசம். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் நீங்க வேணா பாருங்கண்ணே. கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட இந்த காப்பு கண்டிப்பா உங்க கைக்கு தானே வரும். இத சும்மா ஜம்முன்னு கையில போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம அப்பா மாதிரி கம்பீரமா பஞ்சாயத்துல போய் தீர்ப்பு சொல்ல தானே போறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. நீங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா அது நடக்கும்ண்ணே.